ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கு வந்து நெக் ஃபினிஷிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து ஒர்க் போட்டிருக்கோம். இது வந்து பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு. இதில் வந்து கரெக்டாக நெக்கினுடைய அளவு வச்சு நான் பின் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். மீதி வர லென்த்துக்கு நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்லீவு. அதே மாதிரி ஷார்ட்டேஜாக இருக்கிறதுக்கு நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கு கரெக்டாக சென்டர் எந்த இடத்துல வருதோ அங்கே ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேக் வந்து ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம பார்க்குறது இந்த நாட்சஸ் வந்து சென்டருக்கு வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி போட்டுக்கணும். இல்லைன்னா நெக் வந்து ஒன் சைடாக போயிடும். இதுக்கும் சென்டர் பார்த்துக்கோங்க. நெக்கு கீழே வந்து ஃபோல்டிங், இங்கேயும் நாட்ச் போட்டுக்கோங்க. இப்போ நான் போட்டிருக்கிற கைடு பார்த்தீங்கன்னா ஜிப்பு வைக்கிறதுக்காக வைக்கிற ஃபுட்டு தான். அதில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மட்டும் கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம சிங்கிள் கைடு போட்டுக்கலாம். ரொம்ப இதில் ஓரமாக வீடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கிள் கைடு போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து சும்மா லைட்டாக தான் அப்படிங்கும்போது இந்த செயின் ஸ்டிச் மேலே தான் நமக்கு இந்த கைடு வரும். அதனால் நான் வந்து இந்த ஜிப்பர் ஃபுட் வந்து நான் போட்டிருக்கேன். அதாவது ஒன் சைடு வந்து சும்மா லைட்டாக இந்த இடம் லிஃப்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். கரெக்டாக சென்ட்ரு நாட்சு எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. மேலே வந்து ஷோல்டர் இங்கே ஜாயின் பண்ணுற அளவுக்கு நமக்கு இந்த இடம் ஃப்ரீயாக இருக்கணும். எவ்வளோ ஜாயின் பண்ணுவோமோ அந்த அளவு மட்டும் வச்சிங்கன்னா போதும். கீழே அதே மாதிரி சென்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு லைன் வந்து கரெக்டாக சென்டரில் வரணும். அப்போ தான் வந்து நெக்கு வந்து உங்களுக்கு ஒன் சைடாக போகாமல் கரெக்டாக உங்களுக்கு வந்து ஷேப்பாக பின்னாடி வந்து இருக்கும். இதில் வந்து நம்ம பின் போட்டுக்கலாம். உங்களுக்கு அவ்வளோ கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னா சென்டரில் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த துணி வந்து நகராது சென்ட்ரு. இதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மட்டும் தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு துணி வந்து ஸ்லிப் ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிவிட்டு அதை பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து கீழேயும் ஸ்டிச் போட்டுக்கலாம், இங்கேயும் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கீழே இருக்க ஸ்டிச்சஸ் போடுறேன். இதுக்கப்புறம் இது திருப்பிட்டீங்கன்னா இந்த லைன் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டிச்சிங் லைன் வந்து உங்களுக்கு தெரியும். ரெண்டும் ஒரே அளவாக தான் இருக்குது. இங்கே மட்டும் கொஞ்சம் வைடாக இருக்குது, இங்கே கொஞ்சம் க்ளோஸாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். எந்த இடம் லிஃப்டாக இருக்கோ அந்த சைடு மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த செயின் ஸ்டிச் ஓரமாகவே நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த செயின் ஸ்டிச் ஒட்டியே நம்ம வந்து தையல் போட்டாச்சு.
இந்த பக்கம் திருப்புனீங்கனாலும் இந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். சப்போஸ் உங்களுக்கு எங்கேயாவது கொஞ்சம் தள்ளி இருக்க மாதிரி ஆச்சு, ஃபீல் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் கூட நீங்கள் தள்ளி தையல் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து கரெக்டாக அந்த செயின் ஸ்டிச்சோட இருக்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிட்டு திருப்பிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த வளைவு வர இடத்துல எல்லாம் நம்ம சின்ன சின்னதா கட் போட்டுக்கலாம். இந்த வளைவுல மட்டும் கொஞ்சம் நெருக்கமா போட்டுக்கோங்க, மற்ற இடத்துல எல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸாவே போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை திருப்பி எடுத்துக்கலாம். கீழே வந்து இந்த லைனிங் கிளாத் இருக்க இடத்துல நல்லா நகத்தை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல தையல் போடும்போது நமக்கு இந்த லைனிங் வந்து மேல் பக்கம் வந்துடக்கூடாது. அதனால நகத்துல நல்லா ஒரு க்ரீஸ் கொடுத்துருங்க. இதை இது பண்ணிட்டீங்கன்னா இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும் கீழ்ப்பகுதி. அதே மாதிரி நெக்குக்கும் கரெக்டாக நம்ம அந்த செயின் ஸ்டிச்சோட போட்டோம் அப்படின்னா தான் அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக தெரியும். இப்போ வந்து பேக் சைடு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ சைடெல்லாம் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இது நல்லாவே நீங்கள் கையில் வந்து இப்படி வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. எப்பவுமே மேல் துணியை விட்டு அந்த கீழே இருக்க லைனிங் வந்து மேல் பக்கம் வந்துடக்கூடாது. அதனால நல்லா நகத்துல ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சைடில் தையல் போடலாம். எவ்வளோ எட்ஜில் உங்களால் போட முடியுமோ அந்த எட்ஜில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே எக்ஸஸாக இருக்கிறத வெட்டிடலாம். கீழே நம்ம தையல் போட்டுட்டு டாட் பிடிச்சிக்கலாம். எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நல்லா கையில் இது பண்ணிக்கோங்க. ஒரு 1.25 இன்ச்சு கேப்பில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சென்டர் பார்த்து டாட் பிடிச்சிக்கலாம். இது ஃபோல்டு பண்ணும்போது கரெக்டாக இந்த ஷேப் வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரே அளவாக வரணும். அப்போ தான் நீங்கள் வச்சுருக்கிறது வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா 9.5 இன்ச் வந்து 10.5 இன்ச் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல இதுக்கு மிட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு 5. இந்த இடத்துல நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். 10 இன்ச்சு 10 இன்ச்சுக்கு சென்டர் பண்ணி இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா நீங்க 1/2 இன்ச்சுக்கு பிடிச்சிங்க அப்படின்னாவே அது ஒரு ஷார்ப் வரும்போது ஒரு 3.5 இன்ச்சு அந்த அளவுக்கு தான் வரும். இந்த கீழே இருக்க இந்த இது வந்து ஈவனா வரணும். ஓப்பன் பண்ணும்போது மேலே ஏத்தியும் தாத்தியும் வந்துடக்கூடாது. அங்க அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம சைட் ஜாயின் பண்ணும்போதும் அந்த ப்ராப்ளம் வரும். 1/2 இன்ச்சுக்கு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. உள்ள கிளாத்தை நல்லா தள்ளி விட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா நகத்துல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வளைவா நம்ம கட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா வரும். இல்லாட்டினா கொஞ்சம் உள்ள தள்ளி போகும். அதுக்காக தான் லைட்டா பேக்ல வந்து பெண்ட் பண்ணி கட் பண்றது. இந்த இடத்துலையும் டாட் பிடிச்சிக்கலாம். கரெக்டா ஈவனா இது வந்து வரணும். இல்லாட்டினா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு சைடு மேலேயும் கீழேயுமா வந்துடும். 1/2 இன்ச்சுக்கு அதை நீங்க ஷார்ப்பா கொண்டு வரும்போதே உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த 3.5 இன்ச்சு அந்த அளவு தான் வரும். நல்லா நகத்துல ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதனுடைய இடுப்பினுடைய சுற்றளவு 9 இன்ச்சு. நான் கொஞ்சம் குறைச்சி ஒரு 8.75 வைக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு அந்த அளவு கரெக்டா வந்துடும். இது வந்து ஆர்ம் ஹோலுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்றது தான் இருக்கு. அடுத்தது ஃப்ரண்ட் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல நான் ஆல்ரெடி உங்களுக்கு நெக் வந்து இதுல பிளேஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதுலயும் நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம தையல் போட்டிருக்கோம். இப்போ இதை பின்னெல்லாம் எடுத்துட்டு இதை கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதா சிசர் கட் போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் படிமான தையல் வேணுனாலும் போட்டுக்கோங்க. இல்லாட்டினா நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பிக்கோங்க. கரெக்டாக அந்த செயின் ஸ்டிச் எத்தனை இருக்கோ அது வந்து உங்களுக்கு அப்படியே மேலே தெரியணும். கரெக்டாக அங்கே ஃபோல்ட் ஆகலைன்னா அந்த உள்பக்கமாக திருப்பி அந்த இடத்துல சிசர் கட் போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த இடம் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக ஃபோல்ட் ஆகும். நல்லா நகத்துல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன். இதுலேயும் நம்ம அவுட்டரில் சுற்றி தையல் போட்டுக்கலாம்.
எவ்வளோக்கு எவ்வளோ நகத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நெக் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டா வரும். மேல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இதை கரெக்டான பொசிஷன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு இது கரெக்டா ஈவனா ஒரே மாதிரி இருக்கும். இங்க இருக்க எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிருங்க. இந்த நாச்சஸ் எல்லாம் மேலையும் கரெக்டா இது பண்ணி போட்டுருங்க. இந்த நாச்சஸ் எல்லாம் இதுல போட்டீங்க அப்படின்னாதான் நம்ம டாட் பிடிக்கும் போது அது கரெக்டா இருக்கும். இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன். இதுல எந்த இடத்துல நம்ம நீடில் மார்க் போட்டிருக்கோங்கிறத மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பெரிய டாட் பிடிக்கலாம். இந்த டாட் பிடிக்கும் போதே நீங்க உள்ள கிளாத் வந்து கரெக்டா உள்ள தள்ளி விட்டுறணும். 2 லேயரும் ஒரே மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் டாட் பிடிச்சிருங்க. ரெண்டாவது இதை ஃபோல்டு பண்ணி இது மேலே வச்சுக்கோங்க. அப்போதான் இந்த இடம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும். அடுத்தது சென்டர் டாட் பிடிச்சிக்கலாம். எப்போ பிடிச்சாலும் கீழே இருக்க கிளாத்தோட இதை வச்சு இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா தான் ரெண்டும் ஸ்லிப் ஆகாம கரெக்டா இருக்கும். எங்க நீடில் மார்க் போட்டிருக்கீங்களோ அது வரைக்கும் பிடிச்சிக்கோங்க. அடுத்தது ஆம்போல். நமக்கு வந்து ஃப்ரண்ட் டாட்லயே இந்த ஆம்போல் டாட் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க இருக்க 2 டாட்டுமே நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடுல உள்ள போயிடும். இங்க இருக்க டாட் மட்டும்தான் நமக்கு ஆம்போலுக்கு சைடுல வந்து தெரியும். அப்ப இதை நம்ம வந்து கரெக்டா இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி ஷார்ப் பண்ணோம்னா தான் அந்த இடம் அயன் பண்ண மாதிரி நீட்டா இருக்கும். நீங்க இந்த இடத்துல ஏதாவது இப்படி வளைச்சோ அல்லது இங்க அதிகமாகவும் இங்க கம்மியாகவும் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா மேல் பக்கம் அதனுடைய லூஸ் வரும். அதனால இந்த டாட் பிடிக்கும் போது கொஞ்சம் கவனமா பிடிச்சுக்கோங்க. ஏன்னா இது கரெக்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த போர்ஷன் வந்து கரெக்டா நீட்டா தெரியும். இதுல ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல அது லூஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இது முடிச்சாச்சு. இதுக்கு வந்து யோக்கு வந்து நம்ம அட்டாச் பண்ணலாம். யோக் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீங்க என்ன பண்ணணும்னா இந்த கார்னரை வந்து இதுல வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க.
இந்த 1/2 இன்ச்சுக்கு இந்த கார்னரை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இதுல இருந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு ஈவனா வரும். இதுலயும் இந்த டாட் போர்ஷனை முன்னாடி தள்ளி விட்டுக்கோங்க. கரெக்டா 1/2 இன்ச்சுன்னா ரெண்டும் ஈவனா இருக்கணும். இதை வந்து இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்க திருப்பிக்கலாம். இந்த இடத்துல சும்மா லைட்டா ஒரு சின்ன க்ரஷ் வந்தா கூட உங்களுக்கு அது மேல் பக்கம் அசிங்கமா இருக்கும். அதனால கரெக்டா 1/2 இன்ச்சுக்கு ரெண்டும் ஈவனா ஒரே ஸ்டிச்சஸ் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் கரெக்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க 2வது ஸ்டிச் போட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதுலயே வந்து நீங்க இப்போ நம்ம நகத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த டாட் எல்லாம் கீழ்ப்பக்கமா தள்ளி விட்டுருங்க. பிசுரை வந்து வெட்டிடுங்க. அந்த லைனிங் வெட்டக்கூடாது, மேல இருக்க பிசுரை மட்டும்தான் வெட்டணும். இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன். இது பாத்தீங்கன்னா இது ரெண்டும் உங்களுக்கு ஈவனா ஒரே மாதிரி இருக்கணும். இதை வந்து நம்ம பேக்கோட ஜாயின் பண்ணிக்கலாம். இங்க ஜாயின் பண்ணும்போது அந்த 1/2 இன்ச்சு இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா அந்த உள்ள வந்து பிளாங்கா எதுவும் தெரியக்கூடாது. கரெக்டா அந்த ஒர்க் போட்டது வந்து கரெக்டா ஃபினிஷிங்கா இருக்கணும். இப்ப இந்த இடத்துல ஏன் இந்த இது வந்து எக்ஸஸா வருது அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்டே வந்து ஆரிய ஒர்க் வந்து நம்ம மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணி ஒர்க் போட்ட பின்னாடி தான் வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் வச்சு பிளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணுவோம். அப்போ என்னாகும் அப்படின்னா நம்ம டீப் நெக்குக்கு ஷோல்டரை குறைக்கும் போது நம்ம ஒர்க்ல வந்து அது பண்ண முடியாது. அதனால நம்ம லைனிங்ல வந்து எப்பவும் போல வெட்டிட்டு நம்ம ஒர்க் இது பண்ணும்போது கரெக்டா இந்த இடத்துல எக்ஸஸா வரும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் லைட்டா நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்ம 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இதுவும் ஈவனா வரணும். அதே மாதிரி 2 பக்கம் ஒரே மாதிரி வரணும். அப்பதான் வந்து அது கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். நமக்கு ஏதோ ஒன் சைடு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம சென்டர் மிஸ் பண்ணிட்டோம், ஓரமா வச்சுட்டோம் அப்படிங்கிறது தான் மீன் அர்த்தம். அதனால நம்ம வைக்கும்போது கரெக்டா சென்டர் பார்த்து வச்சுக்கணும். இதுலயும் நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த எட்ஜ்லயும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ரெண்டு சைடுமே நல்லாவே பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏன்னா கட் பண்ணும்போது நமக்கு தையல் வந்து பிரிஞ்சிடக்கூடாது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது கரெக்டா நமக்கு மேட்ச் ஆகணும். லைட்டா கேப் வந்தாலும் மறுபடியும் நீங்க இன்னும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் தள்ளி பீடு உடையாம கரெக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இது ரெண்டும் கரெக்டா உங்களுக்கு வரணும்.
இந்த இது வந்து பேக்ல தள்ளினாலும் சரி, ஃப்ரண்ட்ல தள்ளினாலும் சரி, இதை நம்ம வந்து ஓவர்லாக் போட்டுட்டு இந்த இடத்துல வச்சு நம்ம ஸ்டிச் போட்டுறணும். இப்போ இந்த பேக் ஆர்ம் ஹோல்ல எக்ஸஸா இருக்கிறத நம்ம லைட்டா கொஞ்சம் கட் பண்ணிடலாம். கரெக்டா ஒரே அளவா வச்சுக்கோங்க. ரொம்ப டீப்பா கொண்டு போக வேண்டாம், லைட்டா இப்படி கொண்டு போய் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து ஸ்லீவுக்கு அதே மாதிரி சென்டர் பாயிண்ட் போட்டுக்கோங்க. சைடு மாறிடக்கூடாது, பிரிச்சு பிரிச்சு தைக்கிற மாதிரி ஆயிரும். கரெக்டா இதனுடைய மிட் பாயிண்ட். அதே மாதிரி இங்கேயும் சென்டர் வரணும். நாச் வந்து ஒரே அளவா வைங்க, இல்ல கொஞ்சம் இறங்கி இருந்தாலும் நீங்க இந்த சைடை வந்து ஒரே அளவா வச்சுக்கோங்க. ஏன்னா 2 ஸ்லீவும் ஒரே மாதிரி வரணுங்கிறது தான், அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த செயின் ஸ்டிச்சை ஒட்டி தையல் போடுறேன். இந்த மிட் பாயிண்ட் ரெண்டும் மேட்ச் ஆகணும். இந்த இடத்துல கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சைடு கீழே வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்க என்ன இதுல முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து கரெக்டா பிளேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பேக் ஆர்ம் ஹோல், அதே மாதிரி இதுலயும் பேக் ஆர்ம் ஹோல் வச்சுக்கோங்க. அது மேல இது சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணிட்டு அந்த ஓரம் எப்படி தைச்சோமோ அதே மாதிரி இதுலயும் நம்ம தையல் போட்டுக்கலாம். இதுல வந்து நம்ம படிமான தையல் வேணும் அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம். நகத்திலேயே ப்ரெஸ் பண்ணாலும் ஓகே தான். கரெக்டா இதோட ஃபோல்டு பண்ணிட்டு சுத்தி நம்ம தையல் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த எட்ஜ் வந்து நமக்கு நல்லா ஃபினிஷிங்கா இருக்கணும். அப்பதான், இல்லாட்டினா நம்ம சுருண்ட மாதிரி இருக்கும், தூக்கிக்கும். இந்த இடத்துல வேணா நீங்க தையல் வேணுனாலும் போட்டுக்கலாம், இல்லாட்டினா ஹெம் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு உள்ள இருக்க லைனிங் வந்து வெளியே ஸ்லிப் ஆகாம கரெக்டா இருக்கும். இதை சுத்தி நம்ம தையல் போட்டுக்கலாம். ஸ்லீவ் சென்டர் பண்ணி நீங்க ஒர்க் போடும்போது ரெண்டு சைட்லயுமே, ஏன்னா ஒன் சைடு பார்டர் அப்படிங்கும்போது நம்ம ஒரே சைட்ல தான் ஒர்க் போட்டாகணும். ரெண்டு பக்கம் கரையை வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்ப அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா சைட்ல கண்டிப்பா உங்களுக்கு துணி ஷார்டேஜ் வரும். அந்த மாதிரி வரும்போது நீங்க ரெண்டு சைடும் தான் ஜாயின் போடணும். ஒன் சைடா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன் வந்து போயிடும். அதனாலதான் சென்டர் பாயிண்ட நீங்க நாச் போட்டுட்டு ரெண்டையும் மேட்ச் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். இது வந்து
ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ், இதுக்கும் நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி கரெக்டாக படிமான தையலோட ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் இருக்கும். அதே மாதிரி இந்த நாச்சஸ் எல்லாம் கரெக்டாக போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் எது பேக் எது அப்படிங்கிறது தெரியும். கரெக்டாக ஆம்ஹோலை மேட்ச் பண்ணிக்கோங்க. நாச்சஸ் எல்லாம் கரெக்டாக மேட்சாக வச்சிங்கன்னாவே ஆம்ஹோல் வந்து கரெக்டாக வந்துடும். இது கையினுடைய சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா 11.5 இன்ச்சு. இன்ச்சுக்கு ஒரு நீடில் மார்க் போட்டுக்கலாம். எப்பவுமே நீங்க ஒர்க் போடும்போது இங்க அளவு எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இங்க தைக்கிற அளவுக்கு கேப் விட்டுட்டு தான் நீங்க ஒர்க் பண்ணணும். இல்லைன்னா அந்த அது மேலேயே நீங்க ஸ்டிச் பண்ணும்போது பீடெல்லாம் உடையும். ஒரு பீடு 2 பீடு உடஞ்சாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஒர்க் ஃபுல்லாவுமே டேமேஜ் ஆயிரும். அதனால இந்த இடத்துல மார்க் போட்டுக்கோங்க. இதுல வந்து ஓப்பன் பீஸ் வச்சுக்கலாம். கீழே 1/2 இன்ச்சு விட்டு பண்ணிக்கோங்க. கீழே ஃபர்ஸ்ட் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த ஓரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். மேலே ஏற்றியும் தாத்தியும் பிசுறெல்லாம் வரக்கூடாது. கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வரணும். அதுக்கப்புறம் மேலேயும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பிசுறு எதுவுமே வெளியே உங்களுக்கு தெரியக்கூடாது. எவ்வளோ நெருக்கமா வேணுமோ அந்த அளவுக்கு வி பட்டி வச்சுக்கோங்க.
இப்போ வந்து வீப்பட்டி வச்சாச்சு. உங்களுக்கு எத்தனை இது வேணுமோ அதே மாதிரி வீப்பட்டி வைக்கும்போது இது ரெண்டும் பாதியாக தான் வைக்கணும். நம்ம இதில் வந்து நல்லா உள்ளே ஏற்றி வச்சுட்டு இங்கே வந்து செஸ்ட் ரவுண்டை வந்து நம்ம டைட் பண்ணிடக்கூடாது. ஒரு சிலர் கேட்பாங்க அளவு கரெக்டாக வச்சாலும் செஸ்ட் வந்து டைட் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. வீப்பட்டினா பாதி தான். இங்கே எப்படி தையல் இருக்கோ அதே மாதிரி தான் வரணும். ஒரு சிலர் நல்லா மேலே ஏற்றி வச்சுட்டா இங்கே வந்து உங்களுக்கு 1/2 இன்ச்சு குறையும். அதனால் வீப்பட்டி அப்படிங்கும்போது 1/2 கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஓப்பன் பீஸ். இந்த சென்டர் இது வரும்போது ஒரு ப்ளீட் கொடுத்துக்கோங்க. அந்த ப்ளீட் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு கப் ஷேப் போடும்போது அந்த இடத்துல அழுத்திட்டு ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும். அப்படியே படிமான தையல் போட்டுட்டு மேலையும் கீழையும் 1/2 இன்ச் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா நகத்துல வச்சு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. எப்பவுமே இந்த வீப்பட்டி மட்டும் நம்ம அப்படியே உள்ள ஃபோல்டு பண்றனால ஊப்பட்டி மட்டும் கொஞ்சம் பெண்டான மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நீங்க கரெக்டா ப்ளீட் வச்சிட்டீங்க அப்படின்னா போடும்போது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். கரெக்டா லைனிங்கை மட்டும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கீழையும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கரெக்டா உள்ள ஃபோல்டு பண்ணிக்கோங்க. வெளியே வந்து பிசுறு எதுவும் தெரியக்கூடாது. இது நம்ம ஏற்கனவே அடிச்சு திருப்பின நெக் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து இந்த இடம் நம்ம எப்பவுமே பட்டி வச்சுட்டு தான் நெக் பீஸ் வைப்போம். இப்போ இதுக்கு மட்டும் நெக்கு ஃபினிஷிங் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து வீப்பட்டி வைக்கிறோம். அதனால கொஞ்சம் அந்த 1 இன்ச் 1/4 இன்ச்சு முன்ன பின்ன வர்றது கரெக்டா வராத மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கரெக்டா இது அளவு வந்து நமக்கு ஒரே அளவா வரணும். மேலே ஏற்றிண்டாட்டி வரக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம பேக்ல வந்து இதை தள்ளி விட்டுக்கோங்க. இதில் வந்து ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணலாம். பேக் ஆம்ஹோல் மேட்ச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இங்கிருந்து 1/2 இன்ச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இது கரெக்டாக மேட்சாக வரணும். இது மேட்சாக வந்துருச்சு அப்படின்னாவே நீங்கள் இது மேலே வச்சுட்டு அப்படியே தையல் போட்டுக்கலாம். ரொம்ப இழுத்தெல்லாம் தைக்க வேண்டாம். லூஸ் கொடுத்து தைங்க. இந்த ஷோல்டர் பகுதியை பக்கத்தில் வரும்போது கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த ஷோல்டர்கிட்ட வரும்போது நீடில் வந்து நல்லா உள்ளே வச்சுட்டு லைட்டாக லிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே 1/2 இன்ச்சு தான். இது வரும்போதே இது மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுலேயே 2வது ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அரை இன்ச்சு கரெக்டாக
தைச்சோம் அப்படின்னா தான் இந்த ஆம்போல் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அந்த 2 நாச்சஸுமே ஈவனா வரும். அதே மாதிரி ஹைட்டும் உங்களுக்கு கரெக்டா வரும். இல்லாட்டினா கொஞ்சம் முன்ன பின்ன போயிடும். இதை வந்து நல்லா நகத்துல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே இப்படி உள்பக்கமா தள்ளிக்கோங்க. ஓவர்லாக் போடுறதுனாலும் கரெக்டா போட்டுக்கோங்க. இந்த இடம் வந்து நல்லா நகத்துல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு இந்த டாட் வரும்போது கரெக்டா இதை அமுத்தி விட்டுக்கோங்க. இல்ல கொஞ்சம் லூஸ் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சுருக்கம் வந்துடும். கரெக்டா இதை மேட்ச் பண்ணிட்டு அந்த இடத்துல நீடில நிறுத்திட்டு கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிட்டு ஸ்லீவை வந்து திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அதே 1/2 இன்ச்சில் ஸ்டிச்சஸ் வந்து கொண்டு வாங்க. இது கரெக்டா வருதான்னு மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு கை கரெக்டா வந்துச்சு அப்படின்னாவே நீங்க எல்லா ஸ்டிச்சஸுமே கரெக்டா போட்டிருந்தீங்க அப்படின்னா அடுத்த கையும் உங்களுக்கு கரெக்டா வந்துடும். ரெண்டு ஸ்டிச்சஸும் ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இதையும் நல்லா நகத்துல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். போடும்போது அழகா ஷேப் கிடைக்கணும், ஃபிட்டிங் கிடைக்கணும். இந்த இடத்துல சுருக்கம் வரக்கூடாது. ஆம்போல் இந்த நாச்சு வர இடத்துல உங்களுக்கு சுருக்கம் வரக்கூடாது. போடும்போது உங்களுக்கு நீட்டா இருக்கும். அடுத்தது நம்ம இடுப்பினுடைய சுற்றளவு. ஃப்ரண்ட் சைடு வந்து மார்க் போட்டுக்கலாம். பேக் வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் போட்டாச்சு. இதுல வந்து 9 இன்ச்சுக்கு நம்ம அப்படியே மார்க் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து கரெக்டா லூஸ் இல்லாம கரெக்டா வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல சின்னதா ஒரு நாட் போட்டுட்டு இடுப்பு சுற்றளவை நம்ம அளந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் ஏற்கனவே நம்ம நீடில்ல மார்க் போட்டிருக்கோம். அதையும் இதையும் மேட்ச் பண்ணிக்கலாம். இதுவும் ஈவனா இருக்கணும், ஏத்தி தாத்தி வரக்கூடாது. இப்போ நம்ம இதை மெஷர் பண்ணி பார்க்கலாம். 36 இன்ச்சு நமக்கு வரணும். இங்க வந்து நம்ம பூப்பட்டியை மெஷர் பண்ணிட்டோம். கரெக்டா நமக்கு 36 இன்ச்சு கரெக்டா வருது. ஒரு 1/4 இன்ச்சு டிஃபரன்ஸ் வருது. அது வந்து ஓகே தான். ஏன்னா போடும்போது அது ஃபிட்டிங் கரெக்டா ஆயிரும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கல அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சு பக்கம் லூஸ் வந்துடும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த இந்த நாச்சும் நமக்கு மேட்ச் ஆகணும். இதெல்லாம் மேல் பக்கம் நம்ம தள்ளி விட்டுறணும். நமக்கு வந்து ஆல்ரெடி இங்க வந்து நீடில்ல மார்க் போட்டிருக்கோம். இதுதான் கையினுடைய சுற்றளவு. ஃபர்ஸ்ட் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பேக் ஸ்டிச் போட்டுட்டு
அதுக்கப்புறம் இங்க வர இந்த 2 இதையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. இங்கேயும் இங்கேயும் இது 2யும் கையில கரெக்டா பிடிச்சுக்கோங்க. தையல் வந்து நம்ம மேல் பக்கம் தான் தள்ளி விட்டுருக்கோம். அதனால அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த பாயிண்ட் வந்து நமக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து நிக்கணும். அதுக்கப்புறம் பேக்கை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம போட்டிருக்க ஸ்டிச்செல கொண்டு வந்து நிறுத்திக்கோங்க. உங்களுக்கு லூஸ் டைட் வேணும்னா இதுல சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டிச் வந்து அது பக்கத்துலயே 1/4 இன்ச் கேப்ல அதுக்கு அடுத்தது 3வது ஸ்டிச். ஒரு ஸ்டிச் நம்ம ப்ராப்பரா கரெக்டா போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து வர ஸ்டிச்சஸும் நம்ம அதே மாதிரி போட்டுக்கலாம். சைட்ல கொஞ்சம் அன்இவனா வர இதை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம வச்சிருக்க அந்த 1/2 இன்ச் நமக்கு கரெக்டா வந்துடும். அதுக்கு மேல வர்ற அந்த சின்ன சின்ன, ஏன்னா ஒர்க் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது நம்ம ஒர்க் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதை வந்து கரெக்டா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சைட்ல வந்து நல்லா இந்த ஸ்டிச்சஸ் ஒரு பக்கமா தள்ளி விட்டுட்டு நகத்துல வந்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த சைடு வந்து நமக்கு கரெக்டா ஃபிட்டிங் ஆகும். இல்லைன்னா நீங்க ஒரு அயன் பண்றதுனாலும் இந்த இடத்த நல்லா ஸ்டிச்சஸ் போட்டு அயன் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்டிச்சஸுமே அயன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாவே நீட்டா இருக்கும். அப்பதான் இந்த இந்த சுருக்கம் கூட நமக்கு இல்லாம கரெக்டா இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் ஜாயின் பண்ணிக்கலாம். பதினொன்றரை. நீங்க ஒர்க் பிளவுஸ்ங்கிறனால ஒரு 1/4 இன்ச் லூஸ் வச்சுட்டா கூட நல்லதுதான். ஏன்னா கை வந்து உங்களுக்கு ஃப்ரீயா போட்டு கழட்ட முடியும். அடுத்தது இதை வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. இங்க நாச் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. அடுத்தது இந்த நாச் அது மேல வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது மேல நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே தையல் போட்டுக்கலாம். இந்த இதெல்லாம் மேல் பக்கமா தள்ளி விட்டுருங்க. ஈவனா 3 ஸ்டிச்சஸ் நம்ம போட்டுடலாம். இதுலயும் அன்ஈவனா இருக்கிற இதை கட் பண்ணிடலாம். இதுலயும் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இதுல வந்து நீட்டா ஓவர்லாக் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நகத்துல நல்லா இந்த ஷேப் வந்து
ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா அதே மாதிரி அயன் பண்ணிக்கோங்க. இந்த இடம் வந்து ஓப்பன் இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா நமக்கு கை ஜாயின் பண்ணும்போது ஸ்பேஸ் லூஸ் டைட் பண்ணுறதுக்கு அங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் வேணும். நகத்தில் இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு அந்த ப்ளவுஸினுடைய ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இந்த டாட்ஸு இது எல்லாமே நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த நீட்னஸ் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ஒர்க் ப்ளவுஸை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.